இங்க தியாங்கிற இந்த பொண்ணு காலேஜ்ல படிக்கிற ரோஹித்ங்கிற ஒரு பையனை பாக்குறா. அந்த பையனை பார்த்ததுமே இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. அந்த பையன் எங்க வந்தாலும் எங்க போனாலும் வெச்ச கண்ணு வாங்காம அவனையே தான் சைட் அடிச்சிட்டு இருக்கா. கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்கும் போது டெஸ்ட் டியூப பார்க்காம அவனையே பார்த்துட்டு இருந்தனால அது வெடிச்சு செதறிடுது. ரோஹித்தும் காலேஜ்ல ரொம்ப நல்லா டிராயிங்னா பண்றனால வரைஞ்ச எல்லாத்தையுமே நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டுறான். அந்த டிராயிங்கனா பாக்குற மத்த பொண்ணுங்க ரோஹித்த பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாங்க. இதனா பாக்குற தியாக்கு பொசசிவ் தாங்காம அவன் டெய்லி வரைஞ்சு ஓட்டுற எல்லா டிராயிங்கையுமே வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறா. ரோஹித்த நம்ம தியாக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அந்த பையன் கிட்ட பேசுறதுக்கு இந்த பொண்ணுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த பொண்ணு காலேஜ் ஃபைனல் இயரே வந்துடுறா. ரோஹித் கிட்ட எப்படியாவது பேசணும்னு கண்ணாடி முன்னாடி நின்னு பேசி பாக்குறா. இவ அழகா ட்ரெஸ்னா பண்ணி காலேஜுக்கு போறதுக்காக பஸ்ல போறா. அங்க டிக்கெட் கொடுக்கிற கண்டக்டர் கிட்ட நீங்க ரோஹித் தானே, நீங்க எம்டெக் தானே படிக்கிறீங்கன்னு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கா. இப்ப காலேஜ்ல நம்ம ரோஹித்த பார்த்ததும் நம்ம ரோஹித் கிட்ட எப்படியாவது பேசி ஆகணும்னு ரொம்ப வேகமா முன்னாடி போறா. இப்ப ரோஹித் டக்குன்னு நிமிர்ந்து தியாவை பார்த்ததும் இந்த பொண்ணால பேச முடியாம வேகமா நடந்து முன்னாடி போயிடுறா. அதுக்கப்புறம் தான் இவளுக்கு ஒரு ஐடியா வருது. இவ எடுத்து வச்ச டிராயிங்னா காலேஜ் கிரவுண்ட்ல கிடந்துச்சுன்னு சொல்லி இவ அப்படியே அவன் கிட்ட பேசிடலாம்னு நினைக்கிறா. இவ அவ்வளவு நேரமா அவனுக்கு வெயிட் பண்ணியும் காலேஜுக்கு ரோஹித் வரவே இல்ல. அவனோட கிளாஸ்மேட் கிட்ட போய் அவனை பத்தி கேட்கலாமேன்னு பார்த்தா அவன் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு கொரியால வேலை கிடைச்சனால அங்க போயிட்டான்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கிற இவளுக்கும் ரொம்ப வருத்தமா போயிடுது. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 2ன்னு போட்டு போங்க.